சண்டே ஏர்லி மார்னிங் என்னோட டே வந்து 4:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னடா இவன் ஞாயிற்றுக்கிழமை 4:30க்கெலாம் எழுந்திரிக்கிறாளேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, கோயிலுக்கு போகணும் இன்றைக்கி. அதனால தான் ஏர்லி மார்னிங் முழித்தேன். இல்லைனா ஞாயிற்றுக்கிழமெலாம் 4:30 மணிக்கு எழுந்திரிக்க வாய்ப்பே இல்லை. டெம்பிள்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் எங்களோட அத்தா வீடு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து புளிக்குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி புளிக்குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போனால் 3 to 4 days கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படியே வந்து மாவுக்கு ஊற போட்டிருந்தேன் நைட்டே. ஸோ மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் எழுப்புனா. ஆளுக்கு ஒரு பாத்ரூம் ஆக்குபை பண்ணி எல்லாரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. கோயில் போனாலே அன்றைக்கி காலையிலேருந்தே வந்து நாள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கோயிலுக்கு போனோன்னே ரொம்ப ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு மேக்ஸிமம் டிஎம் வரது வந்து நான் விசிட் விசாவில் வந்திருக்கேன், இல்லை வர போகிறேன், எனக்கு வேலை கிடைக்கணும்க்கா அப்படின்லாம் நிறைய டிஎம் வரும். அவங்க எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். டெம்பிள்லாம் போயிட்டு அப்படியே அத்தானை பிக்கப் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அத்தானை ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வந்து வெளியில் போயிட்டோம். பக்கத்துலேயே வந்து ஷுரூஃப் மிர்திஃப்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி ஏரியா இருக்குது. அங்கே போய் கேக் வாங்கிட்டு அங்கேயே ரிசப்ஷனில் உங்களுக்கு புக்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தேவையான புக்கை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.